எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் போடுறதுக்கு லேட் ஆகி போச்சு, அதனால தான் இப்போ போடுறேன். இது பாருங்கள், நேற்று அடிச்சது இதுக்கு முன்னாடி அடித்ததில் 53 எதெல்லாம் வந்ததோ அதுக்கு அடுத்த நாள் என்னென்ன ரிசல்ட் வந்ததோ அதெல்லாம் பொறுக்கி போட்டிருக்கோங்க. சரிங்களா? அதுலேருந்து தான் நம்ம இப்போ கெஸ்ஸிங் எடுக்கிறது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே மேலே பாருங்கள் 23 ஏசி 23, கீழே பார்த்தீங்கன்னா ஏசி 25, மேலே பார்த்தீங்கன்னா 23 ஏசி, இதே 25 ஏசி. இப்போ நமக்கு கணக்கு என்ன வரும்? 24 ஏசி. இதில் பாருங்கள் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? 24 ஏசி 24. ஓகேங்களா? இப்போ அதே பாருங்கள் பி போல பாருங்கள் 8, அதுக்கு அடுத்த நாள் 7. சரிங்களா? 8 7, அடுத்த நாள் என்ன வரும்? 6 வரும். இது 23, இது 25, இடையில 26, 26க்கு சரி 24க்கு 24 போட்டு சரிங்களா? 23 25 இடையில 24 வந்துடுச்சு. இங்கே 8, இங்கே 7, அடுத்தது 6. அப்போ 6 இங்கே போட்டுருக்கோம். சரிங்களா? 6 வந்துடுங்க. இப்போ 264 அது ஒரு கெஸ்ஸிங்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 61 ஏபி வந்து 61, இங்கே பிசி 61, ஏபி 61, இங்கே பிசி 61, அப்போ ஏசி 61 வரணும். சரிங்களா? இங்கே ஏசி 61, அதில் பாருங்கள் இங்கே 7, அதுக்கு அடுத்தது வந்து 6 வரும். அதை வந்து ஆப்போசிட்டாக போட்டு 1 இறக்கிருக்கோம். 6 வர்ற இடத்துல 1ன்னு போட்டிருக்கோம். அப்போ நமக்கு என்ன வரணும்? இங்கே 61 போட்டோம், ஏசி 61, இங்கே 7, இங்கே 6, அடுத்தது 5 வர இடத்துல வந்து ஒன்று 0 வரணும், இல்லை என் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 5 தான் வருது. உங்கள் கணக்கு எப்படி வருதோ அதுக்கு இந்த மாதிரி போட்டுக்குங்க. கம்மியாகவே போட்டுக்குங்க, காசை வேஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? என் கணக்குக்கு 5 வந்ததுனால நான் 5 போட்டிருக்கேன். உங்கள் கணக்குக்கு 5 வந்ததுன்னா 5 போட்டுருங்க, 0 வந்ததுன்னா 0 போட்டுருங்க. உங்களுடைய கணக்குக்கு எப்படி வருதோ பார்த்துக்கணும். சரிங்களா? அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே 11, புரியுதுங்களா? 11 பிசி 11, இங்கே ஏசி 11, அடுத்தது ஏபி 11 வரணும். சரிங்களா? ஏபி 11 என் கணக்குப்படி நான் எடுத்துருக்கிறேன். உங்கள் கணக்குக்கு எது வருதோ அதுபடி நீங்கள் போட்டுக்குங்க. சரிங்களா? இங்கே பிசி 11, இங்கே ஏசி 11, இங்கே அடுத்து ஏபி 11 வந்துருக்குது. ஏபி 11 வந்ததுனால இப்போ இங்கே வந்து 2. சரிங்களா? இங்கே 2, இங்கே 6, 2க்கு ஆப்போசிட் 7, 7க்கு அடுத்தது 6, 6க்கு அடுத்தது 5, இந்த 5 இங்கே வந்துருக்கு சி போர்டு. சரிங்களா? எப்படி புரிஞ்சுக்கணும்? இங்கே 11 வந்துருக்கு, இங்கே பிசி 11, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசி 11, இப்போ ஏபியில் 11 வந்துருக்கு. அடுத்தது பாருங்கள், இங்கே 2, இங்கே 6, 2க்கு ஆப்போசிட்டு 7, 7க்கு அடுத்தது 6, 6க்கு அடுத்தது 5. நல்லா புரிஞ்சுக்கங்க, 5, அந்த 5 நான் இங்கே இறக்கி விட்ருக்கேன். சரிங்களா? இது 3 டிஜிட்டோட இது முடிஞ்சது. இப்போ 4 டிஜிட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 23, 25, அப்போ இது வந்து 3. சரிங்களா? 8க்கு ஆப்போசிட்டு 3, இங்கே 5 டேரெக்டாக இறக்கிட்டான், இது ஆப்போசிட்டில் இறக்கிருக்கான். ஆப்போசிட்டில் இறக்கிருக்கிறாங்கிறதுனால அடுத்தது வந்து டேரெக்டாக இறக்கிருக்கான் 5. நம்ம இதிலேருந்து எடுக்கணும், இதிலேருந்து எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 9 கணக்கு வரும். உங்கள் கணக்குக்கு 9ன்னு வந்ததுன்னா 4 டிஜிட்டில் 9ன்னு போட்டுக்கலாம். நான் 4ன்னு போட்டிருக்கேன், நீங்கள் 9ன்னு போட்டுக்கங்க. சரிங்களா? இங்கே வந்து 3, நான் வந்து கணக்கு வச்சுட்டு இது 3, இது 5, அடுத்தது 4, 4 டிஜிட்டுக்கு இது 4 வரணும். சரிங்களா? 42 64ங்கிறது 4 டிஜிட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள் 61, 7, இங்கே 6, நம்ம 651 போட்டோம். இங்கே பாருங்கள் 5, இங்கே 7 டேரெக்டாக வந்துடுச்சு. 5 7 டேரெக்டாக வந்ததுனால அப்போ 6 இன்னும் இடையில நம்பர் 6, இடையில இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6. சரிங்களா? அந்த 6 அப்போ இன்றைக்கி ரிசல்ட் 4 டிஜிட்டுக்கு வந்து 66 51. இது என் கணக்கில் வருது.
உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் பாருங்கள், பார்த்து கம்மியாகவே காசு போட்டுக்கோங்க, அதிகம் போட வேண்டாம். இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான், இது கட்டாயம் கிடையாது. நீங்களே பார்த்து வந்ததுன்னா நீங்கள் இதை போடுங்க, இல்லைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ 61க்கு 61 போட்டாச்சு. இங்கே ஏபி 61, இங்கே பிசி 61, இங்கே ஏசி 61, 7, இங்கே 6, 7, இங்கே 6 வர வேண்டிய இடத்துல 1 ஆப்போசிட் 1 இருக்கும். அதனால் வந்து நம்ம ஆப்போசிட்டில் 5 இறக்கிருக்கோம். சரிங்களா? 7, 6, 6க்கு ஆப்போசிட்டு அங்கே 6, இங்கே 5, 6, 7, 7, 6, 5. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 6, 66, 51. இது கெஸ்ஸிங் முடிஞ்சுது. அடுத்தது பாருங்கள் 11, இங்கே 11. இதுலேயே வந்து 2 கார்டு இருக்குது, அதை நான் சொல்கிறேன் என்னான்ட்டு பாருங்கள். இப்போ 11 பிசி 11, ஏசி 11, இங்கே ஏபி 11. சரிங்களா? இப்போ இங்கே வந்து 2, இங்கே வந்து 6, இது 7, இது 6, அடுத்தது 5 இறக்கி விட்டேன். என்னுடைய கணக்குக்கு இது 5ன்னு நான் வருது, நீங்கள் உங்கள் கணக்கு 5 வருதுன்னா வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது 4, இது 7, இப்போ 42ன்னு வந்துருக்குது, இங்கே 71ன்னு வந்துருக்குது. இதை விட்டுருங்க, இந்த 4, 7 மட்டும் கணக்கு வச்சுங்க. 4க்கு ஆப்போசிட்டு 9, 9க்கு அடுத்தது 7 வந்துருக்குது. அப்போ 8 பெண்டிங்கு. சரிங்களா? 8 பெண்டிங்கிறதுனா அந்த 8 வந்து நான் இங்கே இறக்கியிருக்கேன். இதில் நீங்கள் இப்படி ஒன்று கூட போடலாம். எப்படின்னா, இது வந்து இப்போ இங்கே வந்து 4 இருக்குது, இதை ஏன் 2ஆக வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது இப்படி வரல, என் கணக்குக்கு வரல, உங்கள் கணக்கு வந்துன்னா நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து 4, இங்கே வந்து 7, அப்போ 4க்கு ஆப்போசிட்டு 9, 9க்கு அடுத்தது 7 வந்துருக்கு, 7க்கு அப்புறம் 8 என் கணக்கு வரும். இதில் இன்னொரு கெஸ்ஸிங் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதே நம்பர்லாம் இப்போ பாருங்க. இங்கே 17, பிசி 17, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி 16. சரிங்களா? பிசி 17, ஏபி 16, அப்போ ஏசி 15 வரணும். அந்த 15 இங்கே இருக்குது. அடுத்தது பாருங்கள், இங்கே 6, 6க்கு ஆப்போசிட்டு டேரெக்டாக அப்படியே 1 இறக்கியிருக்கேன். அந்த 1க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 1. என்னுடைய கெஸ்ஸிங்க்கு உங்கள் கெஸ்ஸிங்க்கு வந்ததுன்னு நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். இப்போ இதை பேட்ச் பண்ணி 5, 7, 5, 7 இடையில இருக்கிற நம்பர் 6, இதை தான் நான் போட்டுருக்கேன். அதாவது 61, 15ன்னு வரலாம், இல்லை 81, 15ன்னு வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்க்கு எது வருதோ அதை போட்டுக்குங்க. இப்போ அடுத்தது ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏபிபிசி ஏசி கணக்குக்கு 26, 62, 26 ரிப்பீட் பண்ணால் 62, அடுத்தது 65, 65 ரிப்பீட் பண்ணால் 56, 11 ரிப்பீட் பண்ணாலும் 11 தான் வரும். இது ஏபியில். இதே பிசியில் பாருங்கள், 61, 64, அதை ரிப்பீட் பண்ணால் 56, அடுத்தது பாருங்கள் 51 பிசி, அதை ரிப்பீட் பண்ணால் 15, அடுத்ததும் அப்படி தான் வரும், 15, 51 இப்படி தான் ரிப்பீட் ஆகும். அடுத்தது பாருங்கள் ஏசி 24, அடுத்தது அதை ரிப்பீட் பண்ணால் 42, அடுத்தது 61 ஏசி, அதை ரிப்பீட் பண்ணால் 16, அடுத்தது பார்த்திங்கன்னா 15, அதை ரிப்பீட் பண்ணிங்கன்னா 51. இதுதான் என் கணக்கு. சரிங்களா? இன்றைக்கி வந்து இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கு. இதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ, உங்கள் கெஸ்ஸிங்க்கு எது வருதோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.